இன்னைக்கு நம்ம கத்தாரில் ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். வாங்க போகலாம். இந்த கடை பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தே தூக்கி கத்தாரில் வச்ச மாதிரி டைனிங் ஸ்பேஸும் நல்ல ப்ரைவசியாக நிதானமாக உட்காந்து சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி மலேசியாவில் இருந்தால் நல்லா இருக்கும்ல. வாங்க மேட்ருக்கு போவோம். ஒரு மட்டன் ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணி மூஞ்சில் அந்த ஹாப்பினஸ் தெரியுதா? மலேசியாவில் எப்பவுமே ஹைதராபாத் பிரியாணி சொல்லிட்டு சோறு கறி கொடுப்பாங்களே. இங்கே நஸ்கேம் ஆக மாட்டேன். சிக்கன் பிரியாணி 28 ரிங்கேட், மட்டன் பிரியாணி 37. இந்த ரெண்டு பிரியாணியும் தாராளமாக 4 பேர் சாப்பிடலாங்க. பிரியாணினா இப்படி தாங்க இருக்கணும். சோறு பாருங்க பொசு 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 பொசுன்னு இருக்கு. அந்த வாசனை, அந்த மசாலா ஒரு வயிட்டு வாயில வைக்கும்போது ஓ மை காட். சிக்கன் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் கொடுத்துருந்தாங்க, நல்ல பெருசா. மட்டன் பீஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பீஸ் இருக்கும். மலேசியாவில் அந்த கெஞ்ச பீஸ் நிறைய பேர் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி இங்கெல்லாம் இல்லை. பிரியாணி வேர்ட் ஃபார் மணி சொல்லுவாங்களே, அது இந்த பிளேஸ் தாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, கத்தாரில் இந்தியன் ஃபுட்டுக்கு ஹெவனுங்க. ஏன்னா நம்ம மலேசியாவில் இந்த மாதிரி இந்தியன் ஃபுட்டு கிடைக்க வாய்ப்பே இல்லை. வேற லெவல் டேஸ்ட்டு கத்தாரில் இந்தியன் ஃபுட். யார் யார் கத்தாரில் இருக்கீங்களோ இங்கே வந்து பிரியாணி ட்ரை பண்ணலாம். ஹைதராபாத் பிரியாணி எக்கான் டெவான் ரெஸ்டாரண்ட். ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் வந்திருந்தேன். மத்தியானம் வரும்போது பார்த்தீங்கன்னா 4 பேக்கு. இந்த டைம் வந்து 4 மணிக்கு வந்திருந்தேன். பிரியாணி சாப்பிட்டு 4 மணிக்கு வந்திருந்தேன். ஸோ அவ்வளோ ஆள் இல்லைங்க. சூப்பரான பிளேஸு. சாட்டிஸ்ஃபை, நல்ல சாட்டிஸ்ஃபை. இந்த பிரியாணி மலேசியாவில் கிடைக்க வாய்ப்பே இல்லை.